Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு பாசுமதி அரிசி இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸில் எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு குக்கரை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எண்ணெய் சேர்க்க போதும். நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ, அதாவது நெய் சேர்த்துருக்கேன். இது சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வாசனை பொருளாக சேர்க்க போகிறோம். பட்டை இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும்ல கருப்பு கலரில் அது, அப்புறம் ஒரு பட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார், ஒரு ஏலக்காய், அப்புறம் வந்துட்டு திருப்பி அந்த கொஞ்சமாக காஞ்சி பிளாக் கலரில் இருக்க அந்த ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே வதங்கிறதுக்காக வந்துட்டு நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் இதோட சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் நல்லா வதங்கிடும். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்ச பிறகு பார்த்திங்கன்னா இது கூட நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளியும் 3 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். நடுவில் வந்துட்டு ஒரு பச்சை மிளகா விழுந்துருச்சு, அது தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் அம்மா டக்குன்னு கீரி போட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கீரி வந்துட்டு போட்டுக்கோங்க. நடுவில் போட்டாங்க, நான் சொன்னாலும் கேட்காம. அதனால தான் அந்த மாதிரி வந்துட்டு நடுவில் வந்து விழுந்துச்சு. மற்றபடி ஏன் தப்பு எதில் எங்கள் அம்மா போட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க, முழுசாக சேர்க்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு புதினா இலை, அதாவது மின்ட் லீவ்ஸ் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு கழுவி இந்த ஸ்டெம்லேருந்து எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு காய்கறிலாம் சேர்க்க போகிறேன். ஒரு உருளைக்கிழங்கு, பீன்ஸ் கொஞ்சமாக, அப்புறம் 2 கேரட் இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ ஓரளவுக்கு தான் நான் வந்துட்டு பொட்டேட்டோலாம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஓவராக கட் பண்ணல. ஏன்னா நம்ம வந்துட்டு செய்யும் போது ஒரு சில டைம் குழஞ்சிரும். அந்த டைமில் வரலாம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ இருக்காது. அதனால தான் நான் வந்துட்டு ஓரளவுக்கு பெருசாக பொட்டேட்டோ மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மற்றபடி கேரட் பீன்ஸ்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிச்ச தயிராகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்க போகிறேன். நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 1 கிளாஸ் அளவுக்கு அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதனால் நான் 2 கிளாஸுன்றனால 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே அரிசி சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவு கொதிச்சோடனே நம்ம வந்துட்டு மூடிடலாம். மூடி போட்டு நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 விசில் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 3 விசில் அடிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ ஒரு ஸ்மெல் வந்துச்சு. நல்லாவே வெந்து உதிரியாக இருக்குது பாருங்கள், ஒட்டாமல். அவ்வளோதான், நம்ம ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாக்கின் ருசி இனிக்கட்டும். தேங்க்யூ அண்ட் பாய்.